கல்யாணமாயி 1 வருஷம் ஆகுது. அதுக்கு தான் இதுல புது வேட்டி சட்டை புடவை எல்லாம் இருக்கு. இந்தாங்க மாப்பிள்ள, 2 பேரும் சேர்ந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. ஏமா நீ வேற இருக்கிற நிலைமையில இப்ப நாங்க கல்யாண நாள் கொண்டாடுற நிலைமையிலயா இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ திரும்ப எடுத்துட்டு போயிரு. என்ன கீர்த்தி இப்படி சொல்ற? மாப்பிள்ள நீங்களாவது வாங்கிக்கோங்க மாப்பிள்ள. கீர்த்தி, இப்ப எதுக்கு நீ இதை வாங்க மாட்டேங்கிற? அத்தை நீங்க கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். அத்தை, நான் கூட இருந்த பிரச்சனையில எல்லாத்தையும் மறந்துட்டேன். பரவாயில்ல, நீங்களாவது மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அது எப்படி மாப்பிள்ள மறக்க முடியும்? திக்கு தெரியாம இருந்த என் பொண்ணுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்த நாள், அதை போய் நான் மறப்பேனா? கீர்த்தி, இந்த பாரு, அம்மா உனக்கு எடுத்து கொடுத்த புடவை. இந்தா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, நான் இந்த புடவைய வாங்கிக்கிறேன். சரி, இந்தா வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸுங்க. புடவை எடுத்து கொடுத்தது உங்க அம்மா. அத்தை, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லது மாப்பிள்ள. எப்படியோ நாளும் கிழமை ஓடுறதே தெரிய மாட்டேங்குது அத்தை. அதுக்குள்ள 1 வருஷம் ஆச்சு. நினைச்சு பார்த்தாலே மலைப்பா இருக்கு. ஆமாங்க, 1 வருஷத்துல நம்ம வாழ்க்கை எப்படி எப்படியே மாறி போயிடுச்சு. நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். அப்புறம் நாளைக்கு நமக்கு மட்டும் இல்ல, வேலுவுக்கும் செல்விக்கும் தான் கல்யாண நாள். வேலுவுக்கும் செல்விக்கும் கூட நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். சரிங்க மாப்பிள்ள, நாளைக்கு நீங்க 2 பேரும் இந்த புது துணியை உடுத்திக்கிட்டு தான் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வரணும். அதை நான் கண்குளிர பார்த்து சந்தோஷப்படணும். உங்க சந்தோஷத்துல தான் ஏன் சந்தோஷமும் அடங்கி இருக்கு. சரிம்மா, நாங்க இதையே போட்டு போறோம். கீர்த்தி, இப்படியே பேசிட்டு இருக்காம அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். ஐயோ, எதுக்கு? அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க மாப்பிள்ள. 2 பேரும் செல்வ செழிப்போட மங்களகரமா சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்கம்மா. இந்தாங்கப்பா. மகா கொடுங்க. கொடு. பசங்க சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டுட்டாங்க. நாளைக்கு ஏதோ பரீட்சைன்னு உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. வாங்கம்மா. என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? ஹோட்டல்ல வேலை ஜாஸ்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, ஹோட்டல் வேலையை முடிச்சிட்டு அப்படியே எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். என்னடா ஏதோ பைய வச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஏதோ ஜவுளி கடை பை மாதிரி இருக்கு. அம்மா, இது என்னன்னு நான் சொல்றேன். நாளைக்கு என்ன நாள்னு நீங்க சரியா சொல்லுங்க பாப்போம். நாளைக்கு என்ன நாள்? அக்கா நீ சொல்லுக்கா, நாளைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நாளைக்கு என்ன நாள் தம்பி? தெரியலையே. வேலே, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம்னு. அதை நீயே சொல்லேன்பா. மாமா, நாளைக்கு எங்களோட முதல் கல்யாண நாள். ஐயோ ஆமால. வேலு, நாளைக்கு உனக்கும் திருவுக்கும் கல்யாண நாள்ல. எவ்வளவு முக்கியமான நாள். எப்படி மறந்த? அடுத்தடுத்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருந்ததுனால இப்படி நல்ல நாள் கூட மறந்து போயிட்டோம்ல. நீங்களாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். வேலு, இது உங்க முதல் கல்யாண நாள். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். இதை நம்ம கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். என்னம்மா? ஆமா மகா, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? மாமா, அதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேணாம். ஏண்டா என்ன சொல்ற?
ஆமாக்கா. நாளைக்கு அண்ணன் கல்யாண நாளையும் என்னோட கல்யாண நாளையும் சேர்த்து கொண்டாடுறதுக்கு ஏற்கனவே எல்லா ஏற்பாடையும் சிறப்பா பண்ணியாச்சு. ஆ? என்னடா சொல்ற? ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியாச்சா? ஆமாத்த, உங்கள மாதிரி தான் நாங்களும் நாளைக்கு எங்க கல்யாண நாளுங்கிறதே ஞாபகம் இல்லாம இருந்தோம். அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு தான் விஷயத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஞாபகம் வந்தது. அது மட்டும் இல்லம்மா, மாமா எங்களுக்கு புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படியா? செல்வி, அந்த ட்ரெஸ்ஸை காட்டுங்க. இந்தாங்க அண்ணி. மாம்பழ கலர்மா, ரொம்ப நல்லா இருக்கு. காட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. சம்பந்தி வீட்டுல வருஷா வருஷம் எதுவும் தவறாம எல்லா நல்லது கெட்டதுக்கும் குறை இல்லாம செஞ்சிடறாங்க. ஆமாங்க. ஏன்பா இங்கே 2 பாக்ஸ் இருக்கு, ஓகே. அது என்ன இன்னொரு பேக் யாருக்கு அது? அக்கா, இது வந்து அண்ணனுக்குக்கா. ஆ? நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நாள்ல மாமா அண்ணனுக்கு சேர்த்து தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. மா, அண்ணன் எங்கம்மா இருக்கிறாரு? மாடியில தாண்டா இருக்கான். நீயே உன் கையால கொடுத்துரு, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அண்ணே, அண்ணே. ஏய், நீயும் போ பின்னாடியே போ. தெரு வந்து வரேன் இரு. என்னடா வேலு, ஆ, எது கூப்பிட்ட? ஆமா, என்னடா அதெல்லாம்? ஆ, அண்ணே, கை கொடுண்ணே. டேய், எதுக்குடா? கைய கொடுண்ணே. திருமண நாள் வாழ்த்துக்கள்ண்ணே. வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்யூ செல்வி. என்னடா இதுக்கு தான் கூப்பிட்டியா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். ஆமா, உங்க 2 பேருக்கு நாளைக்கு தானே திருமண நாள். உங்க 2 பேருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்டா. நன்றி. வாழ்த்துக்கள் செல்வி. தேங்க்ஸ் மாமா. அண்ணே, இத புடிண்ணே. டேய், என்னடா அது? நீயே இப்பதான் கடை ஆரம்பிச்சிருக்க, இப்ப போய் எதுக்கு இந்த செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு? அண்ணே, நான் வாங்கலண்ணே. மாமா தான் உங்களுக்காக இதை வாங்கி கொடுத்துருக்காரு. ஓ, மாமாவா? ம். பாத்தீங்களாங்க, சம்மந்தி பெரிய மனுஷங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிட்டாரு. சும்மா வாய் வார்த்தைக்கு தான் கீர்த்தியை மூத்த பொண்ணுன்னு சொல்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கல்யாண நாளதுமா செல்விக்கு மட்டும் இல்லாம கீர்த்திக்கும் சேர்த்து ஜவுளி எடுக்கணும்னு அவருக்கு தோணி இருக்கு. பாத்தீங்களா? அதாங்க அவரோட பெருந்தன்மை. மண்ணாங்கட்டி எல்லாம் பண திமிரு. அந்த ஆளு உங்களுக்கு செத்து துணிமணி எடுப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் வேற கீர்த்திக்க